ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்ளிங் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கிறோம். ஃபீனால் கூட பென்சின் டயசோனியம் குளோரைடை ஆட் பண்ணுறோம். பென்சின் டயசோனியம் குளோரைடு ஆட் பண்ணுறீங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறீங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா 273லேருந்து 278 கெல்வினுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதாவது 0 to 5 டிகிரி செல்சியஸில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபீனாலில் பேரா பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜன் பென்சின் டயசோனியம் இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்து HCl வெளில போயிடுவாங்க. பேலன்ஸை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுனா உங்களுக்கு பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் ப்ராடக்டாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு இதெல்லாம். ஸோ அப்போது ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பென்சினில் பார்த்தீங்க அப்படின்னா டயசோனியம் குளோரைடை ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது கூட நான் என்னத்தை ஆட் பண்ணுறேன்? ஃபீனால் ஆட் பண்ணுறேன். ஃபீனால்னால் ஒன்றும் இல்லை, அதே பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப்பை ஆட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஃபீனால். ஸோ இப்போ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னத்தை ஆட் பண்ணணும்? ஒரு பேஸ் NaOH 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதாவது கெல்வினில் சொல்லணும்னா 273லேருந்து 278 கெல்வினுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ராக்சிக்கு அப்போசிட் இருக்கிற இந்த பொசிஷன் பேரா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து என்ன ஆகிடும்? HCl ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடுங்க பார்க்கும். N டபுள் பாண்டு N, அங்கே இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு OH. ஓகேவா? இது பேர் என்ன அப்படின்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஸோ இந்த N டபுள் பாண்ட் N இருக்குல்ல, இது வந்து அசோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது? பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.